ஒரு பெரிய ஆறு. அந்த ஆத்துக்கடியில வெறும் எலும்பு கூடுகளா, வெறும் மண்டை ஓடுகளா, வெறும் கார்களா கிடக்குதுன்னு சொன்னா நம்ப முடிகிறதா? 2024 வந்த போன் லேக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு ஜோடியை காட்டுக்குள்ள விரட்டி யாரோ அம்பால வேட்டையாடுறாங்க. ரெண்டு ஜோடியும் செத்து போன பிறகு அதை விதவிதமா போட்டோ எடுக்கவும் செய்யறாங்க. இப்போ அதே காட்டுப்பகுதியில நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் வராங்க. ஹீரோ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வேலையை விட்டு இப்ப புக் எழுத போறேன்னு கிளம்பிட்டார். சோ பினான்சியலா பணம் சம்பாதிக்கிற பொறுப்பு ஃபுல்லாவே ஹீரோயின் மேல விழுந்துருச்சு. அதையும் தாண்டி இந்த தடவை கொஞ்சம் ஒரு ட்ரிப், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வெளியில வந்திருக்காங்க. ஒரு 2 வருஷமா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. காட்டுக்கு மத்தியில பங்களா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வீட்டுல தங்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ஓயோல ரூம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளிநாடுகள்ல வீடுகளையே சில நாட்களுக்கு வாடகைக்கு விடலாம். ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். அப்படி புக் பண்ணி தான் இந்த ஜோடி வந்திருக்குது போல தெரியுது. ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா எல்லாம் எம்டியா கிடக்கும். இவங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை தான் அடுக்கணும். பீர் எல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவ்வளவு பெரிய வீட்டை தன்னந்தனியா இவங்க புக் பண்ணிட்டு இங்க வந்தா இன்னொரு ஜோடி அதே வீட்டுக்கு வந்து நிக்குது. இவங்க ஏதோ கன்ஃபியூஷன் வெளியில வந்து பாக்குறாங்க. வந்த ஜோடியும் இல்லையே, நாங்களும் இதே வீட்டை தான் புக் பண்ணிருக்கிறோம்ங்கறாங்க. எல்லாம் ஸ்மார்ட் தான். கதவுல இருந்து எல்லாமே ஸ்மார்ட். QR கோட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள வரணும். அது எல்லாமே இவங்க 2 பேருக்குமே வேலை செஞ்சிருக்குது. அப்புறம் என்னடான்னு வெளியில உட்கார்ந்து செக் பண்ணி பார்த்தா இவங்க புக் பண்ணது வேற ஒரு வெப்சைட்ல, அவங்க புக் பண்ணது வேற ஒரு வெப்சைட்ல, வேற வெப்சைட்ல புக் பண்ணிருக்காங்க போல. இப்போ என்னையா பண்றது அப்படின்னு குழப்பம். அப்போ அந்த புதுசா வந்தவ ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுவோமா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இங்க இருக்கலாம், தோத்தவங்க இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்னு பேசுறாப்ல. அப்ப கூட இருக்கிற அந்த புது பொண்ணு கொஞ்சம் விவரமா, சின்ன பிள்ளைத்தனமா விளையாடாதீங்க, எனிவே இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடந்ததுனால நாம ரீஃபண்ட் வாங்கிட முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க தங்கிக்கிட்டோம்னா ரீஃபண்டும் கிடைச்சிரும், ஓசியாவே ஒரு வாரம் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணவும் முடியும், அப்படி யோசிக்கலாமே அப்படின்னு ஐடியா பண்றா. அப்புறம் அந்த புது பொண்ணே இந்த மாதிரி மேட்டரை எடுத்து சொல்லிட்டு, உங்களுக்கு சம்மதம்னா இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நம்ம ஷேர் பண்ணி இங்கேயே தங்கிக்கலாம், உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்னும் சீரியல் கில்லர் மாதிரி எல்லாம் தோணல, ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், நாம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றா புது பொண்ணு. அதுக்கு நம்ம பொண்ணு சரின்னு ஒத்துக்கிறா. ஆனா ஒரு கால் நடுவுல ஏதாவது கிரீப்பியா யார் மேலயாவது யாருக்காவது சந்தேகம் இருந்தா தாராளமா அவங்க இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிடலாம். இல்ல போறது யாருன்னு முடிவு பண்றதுக்கு மறுபடியும் ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் விளையாண்டு கூட மெச்சூரா இவங்க டிசைட் பண்ணிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு அந்த அம்மா ஓட்டுது. இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் 2 ஜோடியும் ஜோரா ஒன்னு சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறது என்ன, குளிக்கிறது என்ன, குதிக்கிறது என்ன, இப்படி அந்த லேக்கு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அதுக்கு கீழே பார்த்தா ஏகப்பட்ட கார்கள் அந்த தண்ணிக்கடியில மூழ்கி கிடக்கிறது அவர்களுக்கு தெரியாது. இங்கே வச்சு அந்த புது பையன் நம்ம பயக்கிட்ட ஆளை பார்த்தா எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும், எல்லா பசங்களுமே கரெக்ட் பண்ணணும் முயற்சி பண்ணுவாங்க, நீயும் அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ண போறியா, ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா சேச்சே அப்படியெல்லாம் இல்லங்கிறாரு அவரு. வெரி குட் நல்லதுங்கிறான் அவன். அப்புறம் பொண்ணுங்க 2 பேரும் இன்னொருத்தவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மால ஒரு நிச்சயதார்த்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க வச்சு தாள ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மோதிரத்தை ரகசியமா கார்ல இருந்து எடுக்க போகும்போது இவங்கிட்ட வந்துடுறாங்க. ஜாகிங் போக போறானா, வரையான் கூப்பிட இல்ல நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. போனவன் மறுபடியும் ஓடி அந்த சூப்பரா, என்னடா அடிக்கடி பயமுறுத்துறன்னு கேட்க, இல்லப்பா அந்த கல்யாண மோதிரத்தை நான் பார்த்துட்டேன், என்ன ப்ரொபோஸ் பண்ண போறியான்னு விசாரிக்கிறார். ஆமாங்கிறாப்ல. சூப்பர்ப்பா, எப்பப்பா ப்ரொபோஸ் பண்றேன்னு கேட்டா நாளை கழிச்சு காலையில சூரிய உதயத்தின் போது அப்படியே ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ண போறாப்லையா. சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டிட்டு போறாரு அவர். இத பத்தி நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், அதை பார்க்கலாமான்னு ஒரு தடவை வாங்கி பாக்குறாரு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறாப்ல. இது நம்ம ஹீரோவோட பாட்டியோட மோதிரம் போல. பாட்டி யூஸ் பண்ணது, அடுத்து அம்மா யூஸ் பண்ணது, அடுத்து தன் பொண்டாட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனாலதான் ப்ரொபோஸ் பண்றதுக்காக அந்த மோதிரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த பக்கம் இந்த புது பொண்ணு இவளும் அவனும் கிட்டத்தட்ட 8 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஜாலியா சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த புது ஜோடி பழைய ஜோடி முன்னாடி ரொம்ப அன்னோன்யமா இருக்கிறாப்ல காட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு கண்ணாடியை எங்க வச்சாலும் தெரியலையா. அடுத்த நாள் கண்ணாடி இல்லாம தன்னோட பொருட்களை தான் ட்ரெஸ் கூட அவளால் எடுக்க முடியாதான். கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு வந்து கேப்பா. வெறும் துண்டை கட்டிக்கிட்டு. சரி இவனும் வந்து உதவிக்கு வரா. அங்கங்க தேடுறான், எதுவும் கிடைக்கல. அப்புறம் என் ஜட்டி எடுத்து கொடுங்க, பனியன் எடுத்து கொடுங்கன்னு உள்ளாடைகளை எடுத்து வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் மாத்த கிளம்பிட்டா. அவன் நாகரிகமா இருக்கணுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் புது பொண்ணு நம்ம பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் நேத்து நடந்த அந்த கிரீப்பியான விஷயத்தை பத்தி சொன்னா நான் விசாரிக்கிறான். எதை பத்தி அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, கண்ணாடியை மறந்துட்டேன், கண்ணாடி எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, குத்து மதிப்பா தான் நடந்து போறேன் வரேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது உன் ஆளு தான், வெறும் டவல்ல அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாரியா ஷேம் பப்பி ஷேமா இருந்தது, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னான்னு கேட்க, இவ என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ற. அப்படியா, சொல்லலையா, சரி விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் ஆளுக்கும் எனக்கு நடுவுல எதுவும் நடக்கல, நீ அதை தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. பின்னாடியே நம்ம பையன் வந்து அவளை கட்டிப்பிடிக்கிறான். அழகா இருக்கல்ல அப்படின்னு நம்மால கேட்க, ஆமா அந்த பையன் கூட தான் அழகா இருக்கிறான் அப்படிங்கிறாரு ஹீரோ. இவங்க வந்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமாங்கிறார். பேசாம நம்ம காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட கேட்கிறாப்ல. ஆஹா, இப்படி எல்லாம் கேட்கறது அந்த அம்மா பயப்புள்ள என்ன சொல்றான் அப்படின்னு போட்டு வாங்குறதுக்காக அப்படி சொல்றாங்க போல. கிளம்பிடலாமா வச்சிடலாமா கிரீப்பியா இருக்காங்க இல்லையா அந்த அம்மா கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோவோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போலாமே, நாளைக்கு எதுவும் செட் ஆகலைன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு காலையில சாப்பிட்டுட்டு பொட்டி பிடிக்க கட்டிட்டு கிளம்பி போயிடலாம், ஒரு நாள் மட்டும் தங்கிக்கலாம் வச்சுக்கலாம்னு கேட்கிறான். ஏன்னா அடுத்த நாள் காலையில தான் அவளை சூரிய உதயத்தின் போது ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா இவளுக்கோ ஏன் ஒரு நாள் டைம்
கேக்குறான். அந்த ஒரு நாள் கூட அந்த ஒரு நாளைக்குள்ள அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறாப்லையோ அப்படின்னு இவங்களுக்கு நினைப்பு. ஆனா வெறும் நினைப்பு மட்டும்தான். அதை சீரியஸா அவங்க எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. அடுத்த ராத்திரி எல்லாரும் ஒன்னா குடிச்சிட்டு சாப்பாட பத்தி பேசிட்டு இருக்காங்க. விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிறதாவும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்னு அந்த புது ஜோடி சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நிறைய ரூம்கள் இருக்கிறதா, பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா. லைட்டா சுத்தில வச்சு தட்டினா அழகா கதவை திறந்துடலாம், சும்மா மூடி கிடக்கிற அந்த கதவுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சீனை போடுறாரு. எந்த கதவை திறக்கலாம்னு கேட்க எல்லாரும் ஒரு கதவை கட்டுவாங்க. இதுல நம்ம புது ஜோடிக்கு தான் ஆர்வம் அதிகம், பழைய ஜோடிக்கு அதுல ஆர்வமே இல்ல. ஒரு ரூம்குள்ள போனா வெறும் பொம்மைகளா இருக்குது. அந்த ரூமை விட்டுட்டு அடுத்து ஒரு ரூமை திறந்தா அந்த ரூம்ல மெழுகுவத்தியா ஏத்தி நிறைய போட்டோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்க வந்து தங்கி காணாம போனவர்கள் பற்றிய பேப்பர்ல வந்த கிளிப்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஜோடி ஜோடியா காணாம போயிருக்காங்க. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஜோடி காணாம போயிருக்குது போல. இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குது. இந்த ரூமை திறக்கிற கதையே வேண்டாம், வாங்க போயிடலான்னு நம்ம ஜோடி சொல்லிட அவங்களும் சரின்னு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமோட கதவை திறக்கலாமான்னு அந்த புது பையன் கேட்க நம்ம ஆட்கள் வேண்டவே வேண்டான்ட்டாங்க. அப்புறம் பிரஷ் பண்ணிட்டு வாயை கொப்பளிச்சிட்டு இருக்கும்போது பல்லுல லைட்டா ரத்தம் வரும் போல தெரியுது. அப்புறம் ராத்திரி எதையோ பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க அது சின்னதா ஒரு மனஸ்தாபத்துல கொண்டு போய் முடியுதுங்க. 2 பேரும் 2 பக்கம் திரும்பி படுத்து கிடக்குறாங்க. அப்புறம் காலையில விடிஞ்சிருச்சு. காலையில எந்திரிச்சு வெளியில வந்தா அந்த புது பையன் வெளியில வெட்ட வெளியில குளிச்சிட்டு இருக்கிறான். அடச்சி அப்படின்னு இவ நாகரிகமா திரும்பிக்கிறா. ஆனா அவன் அதை ஒரு பெருசா எடுத்துக்காம ஜாலியா பேசிட்டு இருக்கிறான். காலையில விதவிதமா சாப்பாடு ரெடியா இருக்குது. வெளியில சூரிய வெளிச்சத்துல சூரிய உதயத்தின் போது நாளைக்கு ப்ரொபோஸ் பண்ணணுங்கிறது நம்ம ஹீரோவோட எண்ணம். ஆனா அதுக்கு முன்னாடி முந்தின நாளே முந்திக்கிட்டு அந்த புது பையன் புது பொண்ண ப்ரொபோஸ் பண்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ரொமான்டிக்கா கேக்குறான். இந்த சூரிய உதயத்துல நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண எனக்கு தெரியாது. உன்ன பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், கடைசி வரை உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், சம்மதமா அப்படின்னு மோதிரத்தை எடுத்து நீட்டும் போது பார்த்தா அந்த மோதிரம் நம்ம ஹீரோவோட பாட்டி மோதிரம். நம்ம ஹீரோவோட மோதிரத்தை தான் ஆட்டையை போட்டு வந்து இப்படி ப்ரொபோஸ் பண்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆஹா அற்புதம்னு அதை ஃபீல் பண்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு இது பெரிய ஷாக்கிங்கா இருக்குது. அடுத்து டோஸ் பண்ண போற சமயம் யோ வெளியில வாயா உன்ட்ட பேசணும்னு நம்ம ஆளு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிற. ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க வெளியில போய் பேசுறோம்னு வெளியில அவங்க நாசுக்கா பேசுறதுக்கு வராங்க. இந்த இடத்துல கூட அங்கேயே வச்சு அவன் சட்டையை பிடிச்செல்லாம் கேட்காம ஏன்னா ப்ரொபோஸ் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு மத்தவங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வெளியில தனியா கூட்டு வந்து என்ன நடக்குதுன்னு விசாரிக்க ஐயோ தப்பா நினைச்சுக்காத, நான் பேனிக் ஆயிட்டேன், அவ ரொம்ப அழகான பொண்ணு, அவ எனக்கு தெரியாம சீட்டிங் பண்றா, வேற யாரு கூட இருக்கிறா, தொடர்புல இருக்கிறா, அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னால அமைதியா இருக்க முடியல, இப்படி ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணி அவளை என் கூட வச்சுக்கணும்னு பாக்குறேன், அவ என்னை விட்டு விலகி போன அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு பயங்கரமா அழுகிறார், சென்டிமெண்ட்டை கொட்டுறார். அதனாலதான் அவளை இருக்க வைக்கிறதுக்காக என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உன் மோதிரத்தை எடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்றாப்ல. சரி ஓகே எது எப்படியோ ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், எப்படியாவது அவகிட்ட பேசி அந்த மோதிரத்தை வாங்கி கொடுக்குற வழியை பாருங்கிறாப்ல. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா இதுக்கு பதிலா நம்ம ஹீரோ ஏதோ புக் எழுத வந்திருக்கான்ல, ஏற்கனவே புக் எழுதி வித்து ஃபேமஸான ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருத்தவர் இருக்கிறாராம். அந்த எழுத்தாளர்கிட்ட நீ எழுதுற புக்கை கொண்டு போய் நான் கொடுத்து பர்சனலா அவர் படிக்கிற வரைக்கும் அங்க இருந்துட்டே நான் வருவேன், ஃபீட்பேக் கொடுக்குற வரைக்கும் நான் உனக்காக அங்க இருப்பேன், மோதிரத்தை கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஆளு சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் உள்ள வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனாவே போனீங்கன்னு கேட்கும்போது அது ஒண்ணுமில்ல, ப்ரொபோஸ் பண்றதுக்கு சில பல வேலைகள் எல்லாம் எனக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு நம்ம ப்ரோ சொன்னாரு, ஆனா அதுக்குள்ள நான் அவசரப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்ல, அதனால பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சேன்னு இவருக்கு கொஞ்சம் வருத்தம். அம்புடுதான் மித்தபடி ஒண்ணுமில்ல அப்படிங்கிற அந்த புது பையன். நடக்கிறது எதுவும் ஒன்னும் பிடிபடாம ஹீரோ கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்புறம் ஏதாவது வெளியில போலாமான்னு பேசும்போது ஹீரோயினும் அந்த புது பையனும் வெளியில போறதுல ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா ஹீரோவும் அந்த புது பொண்ணும் வீட்லயே இருக்கிறதுல தான் ஆர்வம் காட்டுறாங்க. அதனால ஜோடி மாதிரி சரி நீங்க போங்க நாங்க இருக்கிறோம்ட்டு ஜோடி மாதிரி ஒரு குரூப் வெளியில போகுது, ஒரு குரூப் உள்ள இருக்குது. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவன் சும்மா இல்லாம இந்த பொண்ணு கிட்ட உன் புருஷன் உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா வச்சான் தெரியுமான்னு இல்லாதது பொல்லாம் சொல்லி நல்லா ஏத்தி விட்டு இவளை கரெக்ட் பண்ண பாக்குறான் அந்த புது பையன். இது இங்க என்ன வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த புது பொண்ணு ஹீரோவோட லவரை பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி ஹீரோவை கரெக்ட் பண்ண பாக்குறா. அங்க அந்த பக்கம் அவன் காரை ஓரம் கட்டுறான், லைட்டா அவளை தொட்டு தொட்டு பேசுறான். இந்த பக்கம் இந்த அம்மா அவன் காதல ரகசியம் சொல்றாப்ல பக்கத்துல வந்து ஏதோ பேச பாக்குறா. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே இந்த இக்கட்டான சூழ்நிலைய எப்படி கடந்து போகுதுன்னு தெரியல. ஆனா இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. நிஜத்துல சொல்ல போனா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜோடி அவங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இதே வீட்டுல ஜாலியா இருந்தவங்க தான் இந்த புது பொண்ணும் புது பையனும். அங்கங்க இருக்கிற எல்லா ரூம் கதவுகளும் திறந்துதான் இருக்கும். எல்லா ரூமுக்கும் பூட்ட போட்டுட்டு அவங்க வரும்போது சத்தமே இல்லாம கொல்லப்புறத்து டோர் வழியா வெளியில ஓடியாந்தவங்க தான் அந்த புது ஜோடி. ஆனா அது புது ஜோடி இல்ல, அதுதான் பழைய ஜோடிங்கிறது ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியாது. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது, வெளியில போனவங்க இங்க வந்துட்டாங்க, எதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு இவன் விசாரிக்கிறான். ஹீரோ லேட் ஆகி போச்சு அப்படின்னு ஹீரோயின் போறா. 2 பேருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுட்டோம்னு அந்த புது ஜோடி சந்தோஷமா இருக்குது. ஆனா இவ அழுதுகிட்டு இருக்கிறா. எதுக்கு அழுகுற, ஆறுதலா பேசுவோம் அப்போன்னு சொல்லி வம்புக்குனே ஹீரோயின் கிட்ட அந்த புது பொண்ணு போய் தப்பு நடந்து போச்சு எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறா. ஹீரோக்கும் இவளுக்கும் தப்பு நடந்து போச்சுங்கிறாப்ல. அதே மாதிரி அந்த பக்கம் கார்ல நாங்க போனோம்ல அங்க தப்பாய் போச்சு மன்னிச்சுக்கன்னு அவன் ஏத்தி விடுறான். இது பத்தாதுன்னு இங்க
நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு போதை மாத்திரையை கொடுத்து போட்டுக்கோ நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும்னு அவளும் ஒரு மாத்திரை போட்டுக்கிறா, இவளையும் போட சொல்றா. ரெண்டு பேரும் மாத்திரையை போட்டுக்கிட்டு மனசுல இருக்கலாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குளிக்க போறோம் வைக்க போறோம்னு வெளியில டான்ஸ் ஆடிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க தண்ணியில. அப்போ ஹீரோயினோட காலடியில ஏதோ தட்டுப்படும். அது ஒரு காரு, நிறைய காரு கீழே விழுந்து கிடக்கு, செத்து கிடக்குது, புணங்கள் கிடக்குதுங்க, எலும்பு குடுகள் கிடக்குதுன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. பாவம் இவன் இது எதுவுமே சரியா படல. அப்புறம் நீ இந்த கல்யாண மோதிரத்தை கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, நான் யார்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு விறுவிறுன்னு வெளியில வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணோம். என்னடா பொண்ணை காணோமேன்னு ஸ்டோர் ரூம் பக்கம் தேடி பார்த்தா அங்கேயும் இல்ல. மேல பார்த்தா புது பொண்ணு தான் இருக்கிறா. எங்கேயும் ஆளா காணோம்னு விசாரிக்க அப்பயே அவ போயிட்டாலே அப்படின்னு சொல்றா. அவ பார்த்தா போதை தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவ போடக்கூடிய அந்த கண்ணாடி அங்க இருக்குதுங்க. அந்த கண்ணாடியை கண்ணுல போட்டு பார்த்துட்டு கண்ணாடியை வச்சுட்டு உள்ள வரா. ஹீரோவும் அவளை தேடி மறுபடியும் உள்ள வரா. ரெண்டு பேரும் பாத்ரூம் பக்கம் பேசிக்கிறாங்க. அப்ப லைட்டா பவர் கட் ஆகுது. இங்க கூட பிரைவசி இல்லாம புது ஜோடி உள்ள வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க, நாங்க முக்கியமான விஷயம் பேசுறோம், தயவு செய்து நீங்க வெளியில போங்கன்னு வெளியில போக சொல்லிவிட்டு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத கதவுக்கு இந்த பக்கத்துல வந்து ஒட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுது இந்த புது ஜோடி. சூப்பர், சண்டை ஆரம்பமாயிடுச்சு, செமல்ல, நமக்கு இதுதான் வேணும்னு என்ன குத்தாட்டம் ஆடி இருக்காங்கன்னு கவனிங்க. அப்புறம் அவங்க வரும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்முன்னு இருக்காங்க. அவ கோமா போயிட்டா, ப்ளீஸ் அவளை போய் நிப்பாட்டுங்க, தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உடனே அந்த புது பையனும் புது பொண்ணும் நாங்க போய் சமாதானம் பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா நிஜத்துல பார்த்தா கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா ஹீரோயின். இணையா நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் உள்ள சண்டை போடலங்க. சண்டை போடாம சைகிலேயே அவங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டாங்க. இவளுக்கு எங்க இவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா அந்த புது பொண்ணு போட்டிருந்த கண்ணாடி. பொதுவா அந்த கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாதுன்னு சொல்றாள். அப்போ கிட்ட பார்வையோ தூர பார்வையோ கண்ணாடியோ போடும்போது உருவம் பெருசாவோ சிறுசாவோ ஏதாவது தெரியணும். ஆனா அது கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாதிரி ஒரு வித்தியாசமும் தெரியல. சோ அந்த கண்ணாடி ஃபேக், அவ பார்வை தெரியலன்னு சொன்னது பொய்ங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அங்கதான் சந்தேகம் வந்ததா. அப்ப உடனே நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கார் சாவி எங்கன்னு யோசிச்சா கார் சாவி அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அப்புறம் சார்ஜ் வேற போடல போற கார், எலக்ட்ரிக் காரு, சார்ஜ் போடணும், அதையும் இவன் பாக்குறேங்கிறான் ஹீரோ. அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கிறதுக்காக அவங்க மாத்தி மாத்தி பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் அவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா அங்க கேமரா இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரூம் மட்டும் அவங்க திறக்காம இருப்பாங்கல்ல, அந்த பூட்டை உடைச்சு அந்த ரூமுக்குள்ள இவங்க போய் பாக்குறாங்க. உள்ள போனதுமே லைட் ஆன் பண்ணி விட்டாச்சு, லைட் எல்லாம் எரியுதுங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிச்ச புத்தகம், பிடிச்ச பாட்டு, பிடிச்ச விஷயம்னு நிறைய விஷயங்கள் இங்க இருக்குது. அவங்களோட போட்டோவை கூட பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க வச்சிருக்காங்க. என்னடான்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க இந்த வீட்டை புக் பண்ணாங்கல்ல, அப்படி புக் பண்ணும்போதே சோசியல் மீடியா பக்கம் போய் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் முழுவதுமா ஆராய்ஞ்சு தெரிஞ்சு அவங்கள பத்தி A to Z தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்குது. பத்தாவதுக்கு இங்க நிறைய கேமரா இருக்குது. அந்த கேமராவோட கண்ட்ரோல் ரூமே இதுதான் போல. என்ன நடக்குதுங்கிற எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். இதுல வேற வேற ஜோடி பேர் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஒவ்வொரு ஜோடியும் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அவங்க பேர் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாவீங்க, இப்படிப்பட்ட சைக்கோக்களா இருக்காங்க. உடனே இங்கிருந்து நாம கிளம்பி ஆனோம். இந்த ஹார்ட் டிஸ்க் அழிக்கணும்னு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கை தூக்கி போட்டு உடைப்பாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் கதவை திறந்துகிட்டு இந்த ஜோடி வருதுங்க. இதெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா டேட்டா எல்லாமே கிளவுடுல ஸ்டோர் ஆகிருக்கிறதா அந்த புது பொண்ணு சொல்றா. சோ ஹார்ட் டிஸ்க ஒழிச்சு பிரயோஜனம் இல்ல, கிளவுட் அக்சஸே எடுத்து அங்கேயே டெலீட் பண்ணணும் போல. சரிடா, எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம பண்றீங்கன்னு கேட்டா உங்க ரெண்டு பேரோட காதலோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணதா அவன் சொல்றாங்க. பரவாயில்ல, உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நாங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எங்களையே ஜெயிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு நெஞ்சு பேசிட்டு இருக்கிறாப்ல. இந்த மாதிரி எத்தனை பேரோட குடியை கெடுத்திருக்கீங்கன்னு கேட்டா 6 பேரோட 6 ஜோடி குடியை கெடுத்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு இது வெறும் விளையாட்டா இருக்கா? இது எங்களுக்கு வாழ்க்கை, என்ன விளையாடுறீங்களான்னு இவங்க சத்தம் போடுறாங்க. எங்க கார் சாவியை கொடுங்க, நாங்க உடனே கிளம்பணுங்கிறாரு ஹீரோ. உடனே அவரு சாவியை கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா எங்களை பத்தி நீங்க வெளியில எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறாப்ல. அதெல்லாம் நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், சாவியை கொடுங்கன்னு கேட்கிற. எங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்களேன்னு கேட்க, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டோம், தயவு செய்து சாவியை கொடுன்னு சத்தம் போட அவனும் கார் சாவியை தூக்கி போட்டான். சரின்னு சாவியை எடுத்துட்டு இவங்க வெளியில வராங்க. ஆனா காரை எடுக்க போகும்போது காரை சார்ஜ்ல போட்டு வச்சிருப்பான். அந்த சார்ஜ் வேற புடிங்கி விட்டான் போல. இப்ப சார்ஜ் இருக்கிறது வெறும் 6% தான். இங்க இருந்து ஒரு 2-3-4 மைல் தூரத்துக்கு வேணா போக முடியும், அவ்வளவுதான். பரவாயில்ல, இங்க இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் போய்க்கலாம், அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓட கூட செய்யலாம், தயவுசெய்து இங்க இருந்து வண்டி எடுங்கிறாங்க ஹீரோயின். சரி, நீ இவனும் வண்டி எடுக்க போகும்போது மறுபடியும் அந்த பயம் வந்து நிக்கிறான். அவளை நம்புறியா? அவளுக்கு எனக்கு எல்லாம் ஆயிப்போச்சு, அவ உன்கிட்ட போய் சொல்றா, நம்பாத, அப்படி இப்படின்னு நல்லா மறுபடியும் ஏத்தி விடுறாங்க. நல்லா ஏத்தி விடுறான். இவனுக்கு லைட்டா சந்தேகம் வரும். இவளும் விளக்கம் சொல்றா, அவனும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் விளக்கம் சொல்றா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ சொல்ற வார்த்தையை நம்புறேன், சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அவ சொல்லுவா. அவ சொல்றத நான் நம்புறேன், என் லவர் சொல்றத நான் நம்புறேன், உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு இவன் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரிவர்ஸ் எடுத்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால ஒரு கார் வந்து வேகமா இடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த
புது பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு வந்து இடிச்சிருக்காங்க. இடிச்ச இடியில 2 பேரும் மயங்கி விழுந்துறாங்க. அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில போடுறான் அவன். திருப்பி அவங்க முழிச்சு பார்க்கும்போது கை கால் எல்லாம் ஒரு டேப் போட்டு ஒட்டப்பட்டு இருக்கிறது. முழிச்சு பார்க்க இவங்க 2 பேருமே ஷாக் ஆறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு ஆல்பத்தை இந்த ஜோடி கொடுக்குதுங்க. யோ, எனக்கு புரியலையா, உங்களுக்கு நாங்க எந்த ஒரு துரோகமும் பண்ணல, எந்த ஒரு இதுவும் செய்யல, ஆனா எங்களை ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்கன்னு ஹீரோ ஹீரோயின் கேட்டா, பர்சனலாலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்காக நாங்க அதெல்லாம் செய்யறோம். பல வருஷமா நீங்க கட்டி காப்பாத்தின உங்க வாழ்க்கைய வெறும் ஒரே வாரத்துல முன்ன பின்ன தெரியாத 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எங்களை மாதிரி ஆட்களால அழிக்க முடியும்னா என்னடா வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க? எங்க காதல் தான் புனிதமானது, உங்க காதல் எல்லாம் உடையக்கூடியது அப்படின்னு பேசுறான். சந்தேகமா இருந்தா அந்த ஆல்பத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் இவங்களோட மொபைல் எல்லாம் கொண்டு போய் தீயில போட்டுறான். இப்போ அந்த ஆல்பத்தை ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்க தங்கினவங்க எல்லாத்தையும் இவங்க கொலை பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இவங்களோட குடும்ப போட்டோ, இந்த புது ஜோடியோட குடும்ப போட்டோ, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி 4 பேர் கொண்ட ஒரு அழகான குடும்பம். அந்த போட்டோல இருக்கிற அண்ணன் தங்கச்சி தான் இவங்க 2 பேர் போல. இன்னுமா கண்டுபிடிக்கல? நாங்க தான் அந்த போட்டோல இருக்கிற அண்ணன் தங்கச்சின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்குதுல. எங்களை ஜட்ஜ் பண்றீங்களான்னு மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க. இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனா பிடிக்கும். அண்ணன் தங்கச்சிக்கு ஒன்னாவே விளையாடுறது வைக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஆனா இவங்க ஓவரா கொஞ்சம் பழகிடுறாங்க. அது வீட்டுக்கு தெரிஞ்சிட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருது. அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. அப்பா 2 பேரையும் அடிச்சு ஒழுங்காருங்கன்னு பிரிச்சு வைக்கிறார். இதுல காண்டாயி அந்த அப்பா அம்மாவையே கொண்டு போட்டாங்களா அவங்க. அப்படி கொண்டு போட்ட பிறகு இதே மாதிரி அப்பா அம்மாவை ஏன் கொண்டாங்க? இவங்களை பிரிக்க பார்த்தாங்க. அதனால அப்பா அம்மாவை இவங்க கொண்டாங்க. ஏன் அப்பா அம்மா பிரிக்க பார்த்தாங்க? இவங்களோட உறவு முறை கூடா உறவு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி இந்த காதல் முறையல்லன்னு சொல்லியிருக்காங்க. எங்க காதல் முறையா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னா அவங்கள கொண்டு போட்டுருப்பாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் புனிதமா லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட லவ் எல்லாம் டெஸ்ட் பண்றது, உங்க லவ் விட எங்க லவ் தான் பெருசுங்கிறத ப்ரூவ் பண்றது, இப்படி ஒரு சைக்கோத்தனம். அப்புறம் அவங்கள கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க போல. இதை பத்திலாம் சொன்னதுமே அவ குஷி ஆயிட்டா. அந்த பையனை கூட்டிட்டு அந்த பக்கத்துல போறா. அந்த கேப்ல இவங்க அந்த டேப்பை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கேமரால என்ன நடக்குங்கிறத அந்த ஜோடி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. டேப்பெல்லாம் அவுத்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப இவங்க வேட்டையாடுவாங்க போல தெரியுது. இதைத்தான் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சரி, வேட்டையாடலாம், தயாராகலாம் சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அதுக்குள்ள இவங்க டேப்பை அவுத்துட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. பொண்ணை விரட்டிக்கிட்டு இவ போறா. ஹீரோக்கு வேற காலில் அடிபட்டு இருக்குது. தப்பிச்சு போயிருன்னு, நான் எப்படியாவது வர்றேன், நீ என்ன பத்தி யோசிக்காத, இங்க இருந்து ஓடிடு, தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் தப்பிச்சு ஓட பார்த்தா கிச்சன் பக்கம் 2 பேருக்கு நடுவுல சண்டை. மாத்தி மாத்தி அடிக்கிறதும் காலை உருகுறதும் கீழே விழுகிறதும் கட்டி புரள்றதுன்னு போய்கிட்டு இருக்குது. ஒரு கத்தி எடுக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்வளவு பஞ்சாயத்துன்னு பாருங்க. ஒரு கட்டத்துல கழுத்தை இருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ். முடிய பிடிச்ச கீழே தள்ளி கீழே விழ வச்சுட்டா. கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்றா. ஆனாலும் நம்ம பொண்ணு தடுத்துருச்சு. அவளை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, அடிச்சிட்டு இருக்கா. கிச்சன் பக்கம் ஹால் பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல. எங்க போனான்னு தெரியாம அந்த புது பையன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த கத்தி சண்டையில இவளுக்கு கையில அடிபட்டுரும். புது பொண்ணுக்கு கன்னத்துல அடிபட்டிருக்கும். ஏன்னா ஒரு பீங்கா டம்ளர் ஒண்ணு கிடைக்காத வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பா. அதுலதான் கையில அடிபட்டிருக்கும். இவளுக்கு கன்னத்துல பீங்கா சொருகிச்சு. அதை இவன் எடுத்து விடுவாங்க. வழியில துடிக்கிறா. அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு டவல் எடுத்து கையில நல்லா சுத்திக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு பாக்குறா. அவ கையில ஒரு வால் எடுத்துக்கிட்டு கொல்றதுக்கு இவங்க கிளம்பிட்டாங்க. அவளுக்கு ஒரு கோடாரி கிடைக்கும். கோடாரி எடுத்துட்டு அவ தப்பிச்சு போலான்னு பார்த்தா குறுக்கால அந்த பையன் வந்து நிக்கிறான். என்னடி இதை வச்சு என்ன வெட்ட போறியா? சரி, உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். 1 2 3 நான் குனிஞ்சுக்கிட்டு நிப்பேன். என் தலையிலேயே வெட்டி கொல்லணும். அப்படி கொன்னுட்டேனா ஓகே, இல்ல உள்ள போய் வாள நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறார். கையில கோடாரி வச்சிருந்தா நீ கொலகாரன் ஆயிடுவியா? அதுக்கெல்லாம் தைரியம் வேணும்னு சொல்லிட்டு குனிஞ்சு நின்னுக்கிட்டு 1 2 3 என்ற. அவ எதுவும் செய்யல. நான் சொல்லல, கத்தி இருந்தாலும் கோடாரி இருந்தாலும் உங்களால கொலை செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் நீங்க லாக் இல்ல அப்படின்னு கிளம்ப போனவன் சரி மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த தடவை வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு மறுபடியும் 1 2 3 எண்ணுவாங்க. இந்த தடவை 3 எண்ணும் போது கோடாரிய வீச ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்லையே, வீச ஆரம்பிச்சிட்டியா? எங்க இன்னொரு தடவை வீசுன்னு சொல்லும் போது வீச வரும்போது பிடிச்சுக்கிறாங்க. கோடாரிய பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவ பொம்பளை தானே, என்ன பண்ண முடியும்னு யோசிச்சா அவனோட முட்டில ஓங்கி ஒரு எத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இப்ப கோடாரிய அவங்கிட்ட கிடைக்குது. அவன் அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு இறுதி ஒன்ன வெட்டுறேன் அப்படின்னு விரட்டி வந்துகிட்டு இருக்கான். அவ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கோடாரியை வீசுவான். அந்த கோடாரி ஒரு மரத்துல குத்தி நிக்குது. அவளை கொல்றதுக்காகன்னு பேட்டரி போட்டு ஒரு ரம்ப மிஷின் அதை எடுத்துக்கிட்டான். கோதரி எடுக்க போறான் போல தெரியுது இந்த ரம்ப மிஷினை வச்சுக்கிட்டு. இங்க உள்ள நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கிறா. அவ ஹீரோ அங்கங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணும் ஹீரோவும் நேருக்கு நேரா ஹால்ல சந்திச்சுக்கிறாங்க. மாத்தி மாத்தி அடிக்க முயற்சி பண்ணி 2 பேரும் கீழே விழுந்ததுதான் மிச்சம். அவன் காலில் அடிபட்டதுனால தவந்து போய்கிட்டு இருப்பான். அவ கத்தி எடுத்துட்டு வந்து தொடையிலேயே கத்தியால ஒரு குத்து. வலியில துடிப்பாரு. ஓங்கி காலால ஒரு எத்திட்டு கத்திய புடிங்கிட்டாப்ல. அவ எத்து வாங்கினவ அப்படியே மயங்கி கிடக்குறா. இவர் தவந்து வெளியில வந்துட்டு இருக்கிறார். காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கிறாப்ல வில்லி உள்ள முழிச்சு பார்க்கும்போது இங்க ஹீரோ இல்ல. ஆனா ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் காட்டுக்குள்ள அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கோடாரி குத்தி இருந்த பழைய இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டா. ரத்தத்தை ஃபாலோ பண்ணி இங்க போட்டெல்லாம் நிக்கும்ல அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. கீழே நம்ம பைய ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மேல இருக்கிற அவளுக்கு தெரியாது. கையில இருந்த ஒரு கம்பியை வச்சு ஓங்கி கால்ல ஒரு ஏத்து. காலை அப்படியே சொருகிட்டு அங்க நிக்குது. அவ லாக் ஆயிட்டா. ஆன்னு கத்துறா. அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம வில்ல இந்த பக்கம் வந்தாதான் உண்டு, இல்லனா கடைசி வரை அப்படியே நிக்க வேண்டியதான். ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கத்திக்கிட்டே இந்த பக்கத்துல வந்தா எதுக்க வில்ல வந்து நிக்கிறான். அதுவும் கையில ரம்பத்தோட. அவ எப்பயோ தப்பிச்சு ஓடிட்டா. உன் மேல எல்லாம் காதல் இல்ல, ஒரு இலவும் இல்ல,
இம்புட்டு தாண்டா உங்க காதல், எங்க காதல் பார்த்தாலே எவ்வளவு புனிதமானதுன்னு, உன்னை கூறு போட போறேன்னு ரம்பத்தை எடுத்துட்டு பக்கத்துல வர, ரம்பத்துல அறுக்க போற சமயம் அந்த நொடி பின்னாடி வேகமா ஓடியாந்து தலையில கோடாரிய வச்சு நங்குன்னு ஒரு இறக்கு. சம்பவ இடத்திலேயே அந்த பையன் செத்து போனான். எஸ், வில்லனோட சோழி முடிஞ்சிருச்சு. இதுல ரம்ப வேற அவன் மேல பட்டுருச்சு போல, அவன் உடம்பே கரகரன்னு கூறு போட ஆரம்பிச்சிருச்சு. அவனோட ரம்பம் அவனோட உடம்பு விழும்போது அது மேலேயே ஆன் பண்ணி விழுந்துட்டான் போல, சகதி மாதிரி ரத்தம் தெரிக்குது. அப்புறம் அந்த பொண்ணுங்கன்னு கேட்க, போட்டு நிக்கிற இடத்து பக்கம் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போதுதான், கார் இல்லைனா என்ன, அந்த போட் இருக்குல்ல, போட்ல இருந்து நாம தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. கோடாரையும் எடுத்துக்கிட்டாச்சு. போட் இருக்கு. போட்ல ஏறி கிளம்ப போகும்போது அதுக்குள்ள அந்த வில்லி அங்க வந்து குதிக்கிறா, கத்தியோட வந்து குதிக்கிறா. ஹீரோ கிட்ட கோடாரி இருந்துமே அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். கொலை பண்ற ரேஞ்சுக்கு அவன் போமாட்டான் போல, கொஞ்சம் வெகுலி. அதனால அவனை காப்பாத்துறதுக்காக வண்டியை சரட்டுன்னு ஒரு திருப்ப அவ கீழே விழுந்துருவா. மறுபடியும் வில்லி ஹீரோயினை கத்தியால குத்த வரும்போது குறுக்கால கோடாரி எடுத்துட்டு போய் கண்ணா பின்னான்னு வெட்ட பாப்பான். அப்பெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வெளியில விழுந்தவ மறுபடியும் போட்ல ஏற முயற்சி பண்ணுவா. அப்போ அவளோட கை விரல் நல்லா தெரியுங்க. விரல்ல இருக்கிற இவனோட மோதிரம் தெரியும். அதை எடுக்கணும்டான்னு விரல்ல ஓங்கி ஒரு வெட்டு. 4 விரல் துண்டா போச்சு. அவ உள்ள விழுந்துட்டா. விழுந்தவள சும்மா விடக்கூடாதுன்னு வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வாங்குறாப்ல. வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் வண்டியோட அந்த உள்ள என்ஜின் அந்த காத்தாடி இருக்கும்ல, அதுல அவளை நசுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள அவ எந்திரிக்கிறா மேல. இவ அடங்க மாட்டா போலன்னு ஹீரோக்கு கோவம். கையில வச்சிருந்த கோடாரியால ஓங்கி ஒரு வெட்டு. வாயை அருந்து விழும். அப்பயும் நிக்கிறா. அப்புறம் மெதுவா கீழே விழுவாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தாச்சு. இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணபடி அவ விழுந்த இடத்துலயே இன்ஜினை பக்கத்துல எடுத்துட்டு போக, ரெக்கையில அவளோட முடிமாட்டி கண்ணா பின்னான்னு கோதறி அந்த ஏரியாவே ரத்த கலரி ஆகுது. அவளோட சோழியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வண்டி அங்க இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு, அங்க விழுந்து கிடக்கிற அந்த மோதிரம் இருக்குல்ல, வெட்டப்பட்ட மோதிரம், வில்லியோட விரல்கள், வெட்டப்பட்ட அந்த விரல்கள், அதையெல்லாம் தூக்கி போட்டு அதுல இருந்து அந்த மோதிரத்தை எடுத்துட்டு, இதான் பாட்டி மோதிரம்னோ, உன்னை ப்ரப்போஸ் பண்றதுக்காக இதை எப்பயோ வாங்கி வச்சேன்னோ, போட்டு விடட்டுமான்னு எல்லாமே சைகையிலேயே கேட்கிறேன். அவளும் சைகையிலேயே இந்தா போட்டு விடுன்னு கையை கொடுக்க, ஒரு வழியா மோதிரம் மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. சூரிய உதயத்துல அதிகால வேலையில ஆத்த பார்த்தாப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சவன். ஆனா கடைசியில பாருங்க, நடுராத்திரி ஃபுல் இருட்டு ரத்த கலரியில இருக்கிறாங்க. அப்போ ப்ரப்போஸ் பண்றாப்ல ஆயிப்போச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, see you. Thank you.